தண்ணீரை வித்துறா பாப்பா, நீ ஜாலிச்சானாலும் கிழிச்சானாலும் கொண்டாந்து வித்துரு பாப்பா. சொந்த குடிகளுக்கு தண்ணீரை ஊத்தி முடியல. ஒருத்தன் வந்து ஒரு முதலாளிகிட்ட கொடுத்து அவன் தண்ணீரை விற்கிறான், அவன் தண்ணீரை கொடுப்பானா எனக்கு? உனக்கு அதை விட என்ன வேலை? அதை விட என்ன வேலை? என்ன வேலை? அவன்கிட்ட கொடுத்தா அவன் சொல்றதா, அவன் கொடுக்கறதா தண்ணி, அவன் விதிக்கிறதா. ஒரு நாடு அறிவு வளர்க்கும் கல்வி வியாபாரம், உயிரை காக்கும் மருத்துவம் வியாபாரம், உலக உயிர்களின் உயிர் தண்ணீர், உயிர் தேவையா இருக்கு தண்ணீர் வியாபாரம், எல்லா வியாபாரம். போக்குவரத்து வியாபாரம், மின்சார உற்பத்தி பாருங்க. மின் உற்பத்திக்கு என்ன ஒண்ணு ஒரு தற்சார்புக்கு ஏதாவது வருதா யோசிக்கிறாங்க. பிரைவேட் ஏதாவது நீங்க என்ன பண்ணுவீங்க? சோலார் மின் பூங்கா எவ்வளவு இடம்? எல்லா தொழில்துறைக்கு வாங்க, முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ண வாங்க. நாங்க வந்து ஒற்றைச்சாளர முறையில் சிங்கிள் விண்டோல திறங்க திறங்க. எங்கே நடுவாய்? எங்கே தொழிற்சாலை வைப்பாய்? எங்கே வைப்பாய்? அது என் நிலத்தில் தொட்டரா பாக்குறேன். நீங்க நல்ல தகவல்கள் தொட்டரா பாப்பீங்க. எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. நான் இந்த தேர்தல் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டவங்க. நாங்க எங்க விடுறது நடுவ? சிப்காட் தொழிற்சாலை, ஒரு தொழிற்சாலையை நீ நட முடியாது, வைக்க முடியாது. இருக்கிறதே நான் மூடிட்டு தான் போவேன். பெருந்துறையில 26 கிலோமீட்டர் தண்ணீர் எடுத்து குடிக்காத, தண்ணீர்ல யுரேனியம் கலந்துருச்சு, அதை குடித்தால் தாய்ப்பால் நஞ்சாயிரும். இதுதான் பீகார்ல நடக்குது. அவன் தேர்தலுக்கு முன்பு சொல்லல, தேர்தலுக்கு பிறகு 10 மாவட்டத்தில் தண்ணீரில் யுரேனியம் கலந்திருக்கு, எடுத்து குடிக்காத தாய்ப்பால் நஞ்சு வந்து பிறக்கிற குழந்தை குறையோடு பிறக்குதுன்னு சொல்றான்.